சிம்ம ராசி ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க யாரும் கேட்டீங்கன்னா நீங்க தான். காதல் மோதல் சொல்லக்கூடிய தன்மையில போனீங்கன்னா நீங்க அவமானப்படுவீங்க. அந்த குழந்தைய வளர்த்து அதுக்கப்புறம் உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது, பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் வரும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரும். குடல் சம்பந்தப்பட்ட நோய், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய், கணையம், கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். இது வரது ஏன்னா உங்க மேல உள்ள சாபம். ஆனா சிம்ம ராசியில உள்ள ஆண்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க. நீங்க தாங்க பாவம். உங்களுடைய தன்மைகளும் உங்களுடைய அமைப்புக்கேற்ற கணவன் அமையாது. தப்பா நினைச்சுக்காதீங்க. அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமும் கூட. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பகவானுடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் சனி பகவான் என்னென்ன பலன்களை என்னென்ன பலவீனங்களை தரப்போகிறாருங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னே சனி பகவானுடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நேர்மைக்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடியவர். நீ யாராக இருந்தாலும் சரி, ஆளாகப்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, நீ தப்புன்னு ஒன்று பண்ணுனா உனக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். சத்ரு நோய் வறுமை கடன் பயம் ஏழ்மைத்தனத்தை கொடுக்கக்கூடியதும் சனி பகவான் தான். சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருந்தால் தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய அங்கத்தில் நிறையாவே இருப்பார். அதாவது ஒரு ஜட்ஜுன்னு சொல்லலாம். இப்படியாம்பட்ட ஒரு தன்மைகள்லாம் சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவான் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தா, நீ BMW காரே வச்சுருந்தாலும் உனக்கு டிரைவர் இல்லைன்னா உனக்கு சனி பகவான் கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம். நிறைய கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டக்கூடிய தன்மைகள் உடையவர்களுக்கும் சனி பகவான் தான் காரகன். ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் சனி பகவான் தான் காரணம். காரு பஸ் லாரி ஓட்டக்கூடிய டிரைவராக வேலை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் சனி பகவான் தான் காரகத்தன்மை. நம்ம வீடெல்லாம் குப்பையெல்லாம் எடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த குப்பை எடுக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். கோயில் வாசலில் யாசகம் வாங்கக்கூடிய தன்மை உடையவரும் சனி பகவான் தான். உடம்புல புண்ணு, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, டேட்டியாக இருக்கக்கூடிய தன்மைக்கு காரகனும் சனி பகவான் தான். அப்போ ஜாதகத்தில் சனி பகவான் உச்சமாக இருந்தால் 4 பஸ்ஸுக்கு ஓனராக இருக்கலாம். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல பலன் பெறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் இந்த 2025 யோகந்தான் ஏன் அடைப்பீங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன், மனசில் மட்டும் வேண்டிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொன்னாலும், சென்னை பல்லாவரத்தில் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போனாலும், முருகக்கடவுளும் சனீஸ்வர பகவானும் ஒன்று. வடபழனி ஆண்டவனை போய் வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். இந்த 2025 உங்களுக்கு யோகம்தான், நஷ்டம் வராது. 12 ராசிக்காரர்களும் அவங்கவுங்க குலதெய்வத்தையும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான வருஷமாக அமையணும். சிவாய நம. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க யாரும் கேட்டிங்கன்னா நீங்கள் தான். படிக்கிற குழந்தைங்க, டீனேஜ் குழந்தைங்க, ஒரு 13 to 19 இயர்ஸ் குழந்தைங்க, படிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. காதல் மோதல் சொல்லக்கூடிய தன்மையில் போனீங்கன்னா நீங்கள் அவமானப்படுவீங்க. மதம் மாறின ஒரு ஆணுடைய தொடர்பு வந்தாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. டீனேஜ் குழந்தைங்க தான் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். நீங்கள் தான் பாவுன்னு சொல்லுவேன். தாய் தகப்பன் பேச்சை கேட்காம ஆசையா பாசையா, அண்ணனா தம்பியா, அம்மாவா அப்பாவா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் உங்கள் லைஃப்பில் கிராஸ் ஆவாங்க. விட்டு விலகுங்க.
முதிர்ந்த ஆண்களுடைய தொடர்பு ஏற்படும், அதிலையும் விட்டு விலகுங்க. இப்படி விட்டு விலகுனாதான் சிம்மராசி உள்ள பெண்களுடைய படிப்பு உச்சத்தில் பெரிய படிப்பாக வரக்கூடிய தருணம் உண்டு. 23 25 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிவிட்டு சீக்கிரம் குழந்தை குட்டி பெற்றுட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைய வளர்க்குறதுக்கே உங்கள் ஆயுசு பாதி ஓடிடும். அந்த குழந்தைய வளர்த்து அதுக்கப்புறம் உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது, பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் வரும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரும். இப்படி அம்பட்டதெல்லாம் நீங்கள் ஸ்பேஸ் பண்ணக்கூடியவங்க சிம்மராசி பெண்கள். உங்கள் பிள்ளைங்களை வளர்த்து வாலிபம் ஆக்கின உடனே உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாத மாதிரி ஒரு பிரச்சனையில் பல சொத்து பத்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த டிப்ரெஷனில், இந்த தொந்தரவில் குடல் சம்பந்தப்பட்ட நோய், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய், கணையம், கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரும். இது வரது ஏன்னா உங்கள் மேலே உள்ள சாபம். அப்போ சாபக்கேடு உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். ஆனால் சிம்மராசியில் உள்ள ஆண்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க. கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், அதுலேயே விரயத்தை ஆக்கிடுவீங்க. இல்லை சினிமாலையும் இல்லை அரசியலில் பிரவேசம் பண்ண சொல்லி அரசியல் ஆதங்கத்துக்காக பல விரயங்கள் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்மராசி ஆண்கள். வண்டி வாகனம் ஓட்டுறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தான் முன்னோரை நினைக்கணும், மூத்தோரை நினச்சிருக்கணும். இப்படி தெளிவான அமைப்பில் இருந்தால் உங்களுக்கு விரயமும் ஆகாது, அஷ்டம சனியில் உங்களுக்கு பிரச்சனையும் வராது. சனி பகவான் சொல்லிட்டாவே பழைய இரும்பு தான். புது வண்டிங்க, புது ப்ராஜெக்ட் எதுவும் போடாதீங்க. இருக்கிற தொழிலையே நல்ல மேன்மைப்படுத்தி அதை நல்லா டெமாலிஷன் பண்ணி ஒரு கார் வச்சுன்னா அந்த பழைய காரை வச்சுக்கிட்டே ஓட்டுங்க. புதுசாக வாங்கினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சிம்மராசிக்கு பூர்வீக சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்மராசியில் உள்ள குழந்தைங்க, இல்லை சிம்மராசியில் உள்ள பெண்கள், உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆவாது. உங்கள் அப்பாவுக்கு கண்டன்னு சொல்லலாம், உங்கள் தாய்க்கு மனநோய் ஏற்படும் சொல்லலாம், உங்களுடைய வீட்டுக்காருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லலாம். அதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் சிம்மராசியில் உள்ள பெண்களுக்கு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தாங்க பாவம். உங்களுடைய தன்மைகளும் உங்களுடைய அமைப்புக்கேற்ற கணவன் அமையாது. இருந்திருந்தாலும் அனுசரித்து போனால் தான் உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய தருணம் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நகநட்டெல்லாம் விரயமாகும். நிறைய விரயத்தில் தான் இந்த வருஷம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கோபப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அனுசரித்து சிரிச்ச முகத்தோடு போய்கிட்டு வாங்க. ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆனால் சிம்மராசியில் உள்ள ஆண்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ முன்ன பின்ன ஏதாவது ஒரு தப்பு குப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பை பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்தவன் சொத்தை அபகரிச்சிருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அதுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமும் கூட. அதனால் சனி பகவானே எந்த குறையும் வரக்கூடாது, நான் எதுலேயும் மாட்டிக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வருஷம் சிம்ம ராசியில் உள்ள பெண்களுக்கு தான். சிம்ம ராசியில் உள்ள பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். அஷ்டம சனி யாரையும் விடாது. ஆனால் நரை 35, திரை 45, மூப்பு 55, 60 வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. 55 வயசுக்குள்ள வேண்டிய ஆண்கள் தான் உடல்நலக் குறைவு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்கள் உடம்பை பாருங்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கர்ஜனையான ராசி, மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய ஒரு ராசி. சுற்று வட்டாரத்தில் ஒரு தன்மை, ஒரு தனித்தன்மை, ஒரு ராஜாங்கம் உங்கள் ராசியில் தான் இருக்குது. இருந்திருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு தப்பான எண்ணங்களில் போகாமல் இறைவனை நாடிக்கிட்டு, பொதுவாக சிம்ம ராசிக்கு இறைவன் மேலே ஆசை வராது. இருந்தாலும் ஆண்டவனை நீங்கள் தேடித்தான் ஆகணும். உங்கள் முன்னோரை வழிபட்டு தான் ஆகணும். இதெல்லாம் ஆகக்கூடிய தன்மை வந்தால் நீங்கள் எதுலேயும் மாட்டிக்க மாட்டீங்க. இல்லை பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தில் சிறைவாசமே போயிட்டு வரக்கூடிய தன்மை சிம்ம ராசி உள்ள ஆண்கள் பெண்களுக்கு இருக்குது. தேவையில்லாமல் மாட்டிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு குறையில்லாமல் இருக்கணும். சிம்ம ராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுயா. சிவாய நம.